Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th marks chapter 2 2.5ல second sum பார்க்க போறோம். For any two complex numbers z1 and z2 such that modulus of z1 modulus of z2 ரெண்டுமே equal 1 and z1 z2 multiply பண்ணோம்னா அது -1 அது not equal to இருக்கும். So such that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is real number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இசட்டோட வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2. இதை வந்து z பாராக மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார். ஸோ z1 பார் ப்ளஸ் z2 பார் டிவைடட் 1 ப்ளஸ் z1 பார் z2 பார். இப்போது இந்த பாரெல்லாம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். z1 பார் எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை z1 எழுதலாம். ஸோ ப்ளஸ் z2 வந்து z2 பாரை வந்து 1 டிவைடட் பை z2 டிவைடட் 1 ப்ளஸ் ரெண்டுமே மல்டிபிளில் இருக்கனால 1 டிவைடட் பை z1 இன்ட்டு 1 டிவைடட் பை z2 எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ z2 இங்கே வரும், z1 இங்கே வரும். நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். எழுதினோம்னா எப்படி எழுதலாம்? z1 ப்ளஸ் z2 கீழே வந்து டிவைடடில் அப்படியே z1 z2 வந்துடும். z1 இன்ட்டு z2 வந்துடும். டிவைடட் இந்த ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி மேலே ஒன்றோட மல்டிப்ளை பண்ணோம்னா z1 இன்ட்டு z2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைடட் பை z1 இன்ட்டு z2. ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதணும்னா சால்வ் பண்ணிக்கலாம். z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை z1 z2. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா அப்படியே கீழே உள்ளது மேலே போயிடுமா. ஸோ z1 z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2. ஸோ z1 z2 அப்படியே கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் உள்ளதை எழுதினோம்னா z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2. இதோட வேல்யூ எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? z பாரை வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ zோட வேல்யூ இதே வருது, z பாரோட வேல்யூ இதே வருது. ஸோ இதுவும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ z ஈக்குவல் டு z பார். இப்போ z2 z பாரும் ஒரே வேல்யூங்கிறதுனால நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு z1 ப்ளஸ் z2 1 ப்ளஸ் z1 z2ங்கிறது வந்து இஸ் ஏ ரியல் நம்பர் தான். ரியல் நம்பர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதில் தேர்ட் சம் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஒரு சம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இஸ் க்ளோஸ் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இதோட க்ளோஸாக இருக்கா இல்லை செகண்ட் பாயிண்ட் வந்து இதோட க்ளோஸாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து ரெண்டுமே வந்து ப்ளஸ் க்ளோஸ்னால் ஆடிங் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1 + i 1 + i to 10 - 8i. இப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு 10 - 8i. ஸோ டிஸ்டன்ஸ்னால -1 அந்த மைனஸ் அப்படியே டேரெக்டாக உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா -1 - iன்னு வந்துடும். இதையும் அப்படியே மாடுலஸில் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 10 - 1 9 மாடுலஸில் 9 ரெண்டுமே மைனஸில் இருக்கனால -8 + 1 9 9 ஆகிடும். மாடுலஸில் எழுதியாச்சு. இப்போ ரெண்டுமே 9 மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு 1 - iன்னு இருக்கும். இப்போது இந்த மாடுலஸில் உள்ளதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஸோ மாடுலஸில் 9 அப்படியே மட்டும் வச்சுட்டு இது மாடுலஸ் உள்ளதை ரூட்டில் எழுதினோம்னா 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் -i அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 9 ரூட்டில் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ப்ளஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணோம்னா -1 மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆகிடும். ஸோ 9 ரூட்டில் 2
ஓகேவா? இப்போது இந்த 9 உள்ளார கொண்டு போகணும். ஏன்னா நமக்கு 9ம் சேர்ந்து தான் இருக்குது இல்லையா? ஸோ 9 உள்ளார கொண்டு போகணும்னா 9 2 9 இருந்தால் தான் நம்ம வெளியில் எடுத்துருப்போம். ஸோ 2 9 உள்ளார போடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த 2 9 வந்து உள்ளார போயிடுச்சுன்னா 9 9s are 81. 81ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 162 வந்துச்சு. அதே மாதிரி இப்போ செகண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1 plus I to 11 plus 6I. ஸோ இது அப்படியே மாடுலஸில் எழுதிக்கலாம். ஸோ 11 plus 6I மைனஸ் 1 மைனஸ் I அப்படியே மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது அப்படியே மைனஸ் பண்ணோம்னா 11 minus 1 10. 6 minus I மைனஸ் 5I. ஸோ ப்ளஸ் 6 இருக்கிறதுனால 5 + 5I. இது அப்படியே இப்போ வந்து 5 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டோம்னா 2 + Iன்னு வந்துடும். மாடல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 5 அப்படியே இருக்கும். இதை மட்டும் அப்படியே ரூட்டில் எழுதிக்கலாம். ஸோ 2 the whole square and plus 1 the whole square. ஸோ ஈக்குவல் டு 5 root of 2 2s are 4 plus I ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ரூட் ஆஃப் 4 + 1 5. இப்போ இந்த 5 அதேமாதிரி உள்ளார கொண்டு போகணுமா? ஸோ 2 5 இருந்தால் தான் வெளில எடுக்க முடியும். ஸோ 2 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு அகெயின் அதில் உள்ள ஒரு 5. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 125. இப்போ எது நியரஸ்ட்டில் இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான் நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆட் பண்ணுறப்ப கிட்டக்க இருக்குது க்ளோஸ் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 plus 6I is close to 1 plus I. All done, sir. Thanks for watching. Thank you.